சிம்ம ராசி சந்திரதசை. இந்த சிம்ம ராசிக்கு சந்திரதசை இந்த சனி பகவானுடைய பயிற்சி, அதாவது வாக்கிய பஞ்சாங்கப்படி மீனராசியில் பயிற்சி ஆகிறார் இல்லையா, அந்த சனி பகவானுடைய பயிற்சிக்கும் குருவுடைய வக்கர நிவர்த்திக்கும் என்ன பலன்களை கொடுக்க போகிறார் இந்த சந்திரதசையில் இருக்கிறவங்களுக்கு? இந்த சிம்ம ராசியில் சந்திரதசை எந்தெந்த வயது காலகட்டத்தில் வரும்? ஏன்னா 3 நட்சத்திரங்கள், மக நட்சத்திரம், பூரம் நட்சத்திரம், உத்திரம் நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரத்துக்கும் எந்த வயசில் இந்த சந்திரதசை அப்படிங்கிறது வரும்? மக நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு 29-30 வயசுக்கு மேலே, அதாவது என்னோட கணக்குப்படினாக்கா 5 வருடம் எடுத்துக்கிட்டா கூட 31 வயசுலேருந்து 41 வயசு வரைக்கும் இந்த சந்திரமகாதசை அப்படிங்கிறது வரும். 2 வருஷம் முன்ன பின்ன கூட வரலாம். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு முதல் பாதத்தில் இருந்தீங்கன்னு வச்சுக்கலாம். ஏன்னா 20 வருடங்கள் சுக்கிரதசை. இது அந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கு அந்த சுக்கிரதசை தாண்டி தான் வரணும். 20 வருடங்கள் உங்கள் சுய ஜாதகத்தில் எவ்வளோ இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இப்போ முதல் பாதம் அப்படின்னா ஒரு 18 வருஷம் எடுத்துக்கிட்டா கூட தசா இருப்புக்கள், அதன் பிறகு ஒரு 6 வருஷம் சூரியன், அப்போ 24 ஆகிடுமா. 24லேருந்து 34 வயசு வரைக்கும் இந்த சந்திரதசை வரும். இப்போ 10 வருட தசா புத்தி இருப்புகள் இருக்குது. சென்ற பகுதியில் இப்போ 2 பாதம் முடிய 3ஆம் பாதத்தில் இருக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், 16 வயசுலேருந்து 26 வயசு வரைக்கும் வரும். அதே மாதிரி 4ஆம் பாதத்தில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா 4 வருடங்கள் தசா புத்தி இருப்புகள் இருந்தால் கூட ப்ளஸ் 6 சூரியன், அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா அப்போ 10 வயசுலேருந்து 20 வயசு வரைக்கும் இந்த பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சந்திரதசை அப்படிங்கிறது வரும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதாவது ஒரு பாதம் மட்டும்தான் இதில், அப்போ தசா புத்தி இருப்புகள் முழுமையாக இருக்கும். 5 வருடம் எடுத்துக்கிட்டா கூட 5 வயசுலேருந்து சந்திரதசை அப்படிங்கிறது 15 வயசு வரைக்கும் வரும். இது உங்களுடைய தசா புத்தி இருப்புக்கள்ல ஒரு வருஷம் முன்ன பின்ன கூட வரலாம், இல்லை சரியாக கூட வரலாம். இந்த சந்திரதசை ராசிக்கு விரையாதிபதி தசை. 8ஆம் இடத்துல சனி, இப்போ அஷ்டம சனி. இது கொஞ்சம் கடுமையான காலகட்டம் தான். ஆனால் கெடுதலை பண்ணிடுமா அப்படின்னா அந்த அளவுக்கு கெடுதலை பண்ணாது. ஏன்னா உங்களுக்கு தசை ரொம்ப ரொம்ப முக்கியம். இது விரையாதிபதி தசை. செலவுகளை நிறைய கொடுக்கும், இன்னொன்று கால விரயத்தை நிறைய கொடுக்கும். எதை எடுத்தாலும் கொஞ்சம் காலதாமதம் ஆகும், தடை தாமதங்களை கொடுத்துட்டே வரும். ஒரு வேலை மாற்றணும் அப்படின்னு நினச்சா கூட அந்த வேலை மாற்றுறதுக்கு ரொம்ப யோசிப்பீங்க. ஒரு ப்ரொமோஷனுக்காக எதிர்பார்த்தீங்கன்னாக்கா அந்த ப்ரொமோஷன் கூட கிடைக்கிறது ரொம்ப காலதாமதமாகும். இடமாற்றங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன மாதிரியான முயற்சிகளில் ஈடுபடுறீங்களோ இந்த டைம் கொஞ்சம் தடுமாற்றங்களை கொடுக்கும், மன அழுத்தத்தை கொடுக்கும். பெருசாக நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்ல, முயற்சி பண்ணிகிட்டே வாங்க. இது சந்திரதசை, இது விரையாதிபதி தசை, பெருசாக கெடுக்காது. இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் கெடுபலன் செய்யாது. இதே லக்கணமாக வந்தாலும் சரி, இல்லை கடக லக்கணமாக வந்தாலும் சரி. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா சந்திர பகவானுக்கு இல்லைனாக்கா இந்த சூரியன், இந்த ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சூரியனுக்கு நட்பு கிரகம்னு சொல்லக்கூடிய செவ்வாயோட லக்னம், குருவுடைய லக்னம், இது மாதிரியான லக்னங்களுக்கெல்லாம் பெருசாக கெடுபலன் கிடையாது. ஏன்னா பாசிட்டிவாக சொல்லணும் அப்படின்னு நினைக்காதீங்க, பாசிட்டிவாக தான் இருக்கும். உங்களுக்கு நல்லபடியாக போயிட்டுருக்கோம், இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா அஷ்டம சனி இருக்குது. உங்களுக்கு ரொம்ப பூஸ்ட் பண்ணி அது நடக்கும் இது நடக்கும்னு சொல்லி கடைசியில் ஏதாவது ஒரு முதலீடு போட்டோ இல்லை எதிர்பார்த்து ஏமாறுறதை விட அது மாதிரி ஏமாற்றங்களை நம்ம கொடுக்கக்கூடாது. இதில் கவனமாக இருக்கணும் அப்படின்றது தான் நம்ம அஷ்டம சனிக்கு சொல்கிறது. குரு வக்கர நிவர்த்தி அப்படிங்கிறது உங்களுக்கு இது வரைக்கும் பொருளாதார சிக்கல்லாம் இருந்துச்சுன்னா இப்போ மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு பணம் வர்றதுக்காக எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க, அந்த பணம் வராமல் நிறைய தடைகளை கொடுத்துருக்கும். இப்போ அந்த பணம் வரும். மணி லாக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அது வருமானம் அப்படிங்கிறது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும், வேலை வாய்ப்பு கிடைக்கும். இது வயசு ரீதியாக பார்த்தோம்னு வச்சிங்களேன், இப்போ படிக்கிற காலகட்டத்தில் ஒரு 15லேருந்து ஒரு 20-22 வரைக்கும் நிறைய மன அழுத்தங்களை கொடுக்கும். அதிகபட்சமாக நீங்கள் போராடியே ஆகணும். நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்க, இல்லை எதுக்காக இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன மாதிரியான எக்ஸாம் எழுதினாலும் சரி, மேல் படிப்புக்காக இல்லை வெளிநாடு போகிறதுக்காக எதுக்காக நீங்கள் முயற்சி பண்ணாலும் அதிகப்படியாக முயற்சி எடுக்கணும். தடை தாமதங்கள் எனக்கு தெரிஞ்சு படிக்கிற காலகட்டத்தில் கொடுக்காது. ஏன்னா சந்திரதசை சேர்க்கையை பொறுத்து ஒரு சில பேருக்கு பரிவர்த்தனையில் இருக்கும். சூரியனோட வீட்டில் சந்திரன் இருக்கிறார், இப்போ சந்திரனோட வீட்டில் சூரியன் இருந்தால் பரிவர்த்தனை இவங்களுக்கு நல்லா இருக்கும். ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா சனியே பரிவர்த்தனை ஆகிருப்பார். சனி பகவான் வீட்டில் சூரியன் இருப்பார், இப்போ சூரியனோட வீட்டில் சனி இருக்கிறது.
இது பரிவர்த்தனை. இது மாதிரி பரிவர்த்தனையும் உங்களுக்கு நன்மை செய்யும். அது மட்டும் இல்லாமல் சுக்கிரனோட பரிவர்த்தனை, சுக்கிரனோட வீட்டில் சனி இருந்து சனியோட வீட்டில் சுக்கிரன் இருந்து அந்த பரிவர்த்தனை, புதனோட இருந்து பரிவர்த்தனை, எதனோட இருந்தாலும் அந்த பரிவர்த்தனை அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அந்த பரிவர்த்தனையில் அஷ்டம சனியில், அதாவது உங்கள் ஜாதகத்தில் அந்த பரிவர்த்தனை இருந்துச்சுனாக்கா அஷ்டம சனி அப்படிங்கிறது பெருசாக கெடுபலன்களை கொடுக்காது. சனி பகவானே இடம் மாறிட்டார். நீங்கள் ஒரு கணக்கு போடுவீங்க, அந்த கணக்கு வேறு மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு தசை சரியில்லை, ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும் இந்த டைம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நல்லா இருப்பீங்க. அப்படியே மாற்றி சொல்லுவது. இது மாதிரி பரிவர்த்தனையில் வந்தவங்களுக்கு சனி பகவான் பரிவர்த்தனையாக இருந்தால், வேறு கிரகம் பரிவர்த்தனையாக இருந்தால் அந்த தசை தான் சொல்லணும். இப்போ சனி பகவான் மட்டும் ஒரு சில பேருக்கு வந்து பரிவர்த்தனையாக இருந்தால் அவங்களுக்கு இந்த அஷ்டம சனி அப்படிங்கிறது பெருசாக கெடுபலன்களை கொடுக்காது. அது எந்த பரிவர்த்தனையாகனா இருக்கட்டும், என்ன தசை வேணால் நடக்கட்டும், இந்த அஷ்டம சனி அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு மாற்றம். இப்போ பரிவர்த்தனை இல்லை அவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா தசையை பார்க்கணும். மெயினாக வந்து சந்திர தசை, இது வந்து சேர்க்கையை மெயினாக பார்க்கணும். இந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இவர் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னாக்கா 3 நட்சத்திரத்தில் இருக்கார். ஏன்னா தனித்தனியாக தான் சொல்லணும். மக நட்சத்திரம் அப்படின்னாக்கா இது வந்து கேதுவுடைய நட்சத்திரம். இந்த கேதுவுடைய நட்சத்திரம் இப்போ கேது பகவான் எப்படி இருக்காரு, சந்திர பகவானுக்கு மறையாமல் இருந்தால் யோகம். இப்போ மறைவு ஸ்தானத்தில் கேது பகவான் இருந்தால் உங்கள் ஜாதகத்தில் இந்த ராசிக்கு அப்போ பிரச்சனைகளை கொடுக்கும். இன்னொன்று வந்து 6ஆம் அதிபதியோட நட்சத்திரம், 6ஆம் அதிபதியோட வீட்டில், 6ஆம் அதிபதினா இந்த ராசிக்கு வந்து சனி பகவான். வேற லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு வந்து 6ஆம் அதிபதி இல்லை 8ஆம் அதிபதி அது மாதிரியான நட்சத்திரங்களில் கேது இருந்தால், இல்லை அந்த லக்னத்துக்கு வந்து இந்த சந்திர பகவான் இருக்கக்கூடிய நட்சத்திரம் வந்து 8ஆம் அதிபதியான நட்சத்திரமாக வந்தால், இல்லை 6ஆம் அதிபதியோட நட்சத்திரமாக வந்தால், அதாவது வேற லக்னமாக இருந்து, அப்போது அது ப்ராப்ளத்தை கொடுக்கும். அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் முயற்சிகளை அதிகமாக பண்ணணும், அதிகப்படியான முயற்சி எடுக்கணும். இன்னொன்று, எதையும் எதிர்பார்க்காதீங்க. இன்னொரு 1.5 வருஷ காலத்துக்கு வந்து எதையுமே எதிர்பார்க்காதீங்க. இப்போ ப்ரொமோஷன் எதிர்பார்க்கறது கிடைச்சா ஓகே, இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா இப்போ தான் வந்து அதிகமாக மன அழுத்தத்தை கொடுக்கணும். எப்படியாவது முன்னுக்கு வரணும், எப்படியாவது ஜெயிக்கணும், இல்லை சம்பளம் வாங்கணும், இது மாதிரி பெரிய சம்பளம் வாங்கணும், இல்லை வேலையை மாற்றணும் அப்படின்ற மாதிரி ஒரு இது கொடுக்கும், உங்களுக்கு ஸ்ட்ரகிள் கொடுக்கும். அதனால் ஆசைப்படுறது தப்பு இல்லை, முயற்சிகள் அதிகமாக எடுக்கணும். கிடைச்சா பாருங்கள், இல்லைன்னா விட்டுருங்க. இப்போ நிறைய தடுமாற்றங்களை கொடுக்கும் அது மாதிரி இருந்தால். அப்போ கேது பகவான் நல்லா இருக்காரு அப்படின்னா பரவாயில்ல, நீங்கள் நினைக்கிறத விட நினைக்காதெல்லாம் நடக்கும். டக்குன்னு கூப்பிட்டு ஏதோ ஒரு ப்ரொமோஷன் கொடுப்பாங்க, இடமாற்றங்கள் கொடுப்பாங்க. இன்னொன்று வெளியூர், வெளி கம்பெனி, இதே கம்பெனி வெளியே ஒரு இடம் மாறுவீங்க. அது மாதிரி இது மாதிரிலாம் இருக்கும். தொழில் செய்யக்கூடிய நபர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கடன் வாங்கல் கொடுக்கல் இதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ரொட்டேஷன் பண்ணலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. நெகட்டிவாக கிடையாது. நீங்கள் உங்களுடைய நேரடி பார்வையில் எல்லாத்தையும் நீங்கள் வச்சுக்கிட்டீங்கனாக்கா, தொழில் ரீதியாக அந்த ரிலேஷன்ஷிப்பை வச்சுக்கிட்டீங்கனாக்கா உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அதாவது ஒரு தொழில் பண்ணுறோம், ஒருத்தர்கிட்ட பணம் போது வருது, இல்லை அவங்ககிட்ட வாங்குறோம், நம்ம கொடுக்குறோம் அப்படின்னாக்கா அந்த ரொட்டேஷன் கன்ஃபார்மாக இருக்கும். ஒரு கம்பெனியோ ஒரு கடையோ எதுவாக இருந்தாலும் சரி, அதில் வந்து கவனமாக பண்ணணும். இது தேவை, இது தேவையில்லை அப்படின்ட்டு. இன்னொன்று, வீட்டுக்கு தேவையான செலவு இதெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். மனசு வந்து கொஞ்சம் தடுமாற்றங்களை கொடுக்கும். அதில் கொஞ்சம் பார்த்துங்க. வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. திருமணம் ஆகாதவர்களுக்கு இப்போ அஷ்டம சனி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது. ஏன்னா சந்திர தசையில் எந்த புத்தியில் இருப்பீங்கன்னு சொல்ல முடியாது. இப்போ முதல் 5 வருஷம் பின்னாடி 5 வருஷம் இருக்கும் சந்திர தசையில். இதில் சனி புத்திக்கு பிறகு அப்படின்னாக்கா அந்த புதன் புத்தி, கேது புத்தி இதெல்லாம் நன்மை செய்யாது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா இந்த ராசிக்கு பகைக்கரக புத்திகள் அதெல்லாம். இப்போ சனி புத்திக்கு முன்னாடி இருந்தால் பரவாயில்ல. ஏன்னா அந்த 5 வருஷத்தில் முதல் 5 வருஷத்துக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு சந்திர புத்தி, அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் புத்தி, ராகு புத்தி, குரு புத்தி இதெல்லாம் வந்து நன்மை செய்யக்கூடிய அமைப்பில் வந்துடும். சனி புத்தி வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நன்மை செய்யக்கூடிய அமைப்பில் தான் வரும். சென்டர் பகுதியில் மட்டும்தான் மாறும் இந்த சனி புத்தியில். அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு, இதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு திருமண வாய்ப்புகள் உறுதியாக இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமையாக நல்லாயிருக்கும், பிரச்சனைகள் வராது. பின்னாடி இருக்கக்கூடிய 5 வருடத்தில் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். சனி புத்திக்கு பிறகு புதன் புத்தி, கேது புத்தி, அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிர புத்தி, சூரிய புத்தி வரைக்கும் கொஞ்சம் நெருக்கடியை கொடுக்கும். நல்லா இருக்கிறீங்களா, ஓகே, நல்லபடியாக போயிட்டு இருக்குன்னா பரவாயில்ல. உங்கள் சுய ஜாதகத்தில் வந்து அந்த கிரகங்கள், அதாவது திருமண வாழ்க்கையை சொல்லக்கூடிய கிரகங்கள் நல்லா இருக்கும், அப்போ பரவாயில்ல. கொஞ்சம் அப்படி இப்படியே பிரச்சனைகள் வருது அப்படின்னா வாக்குவாதங்கள் வேண்டாம். எந்த முடிவும் இப்போ எடுக்காதீங்க. அதாவது திருமணம் சார்ந்து
ஒரு பாசிட்டிவான முடிவு, குடும்பத்தில் என்ன முடிவுனா எடுத்துங்க, ஆனால் நெகட்டிவான முடிவு தயவு செஞ்சு எடுக்காதீங்க. நிறைய இதில் வந்து சந்திர தசையில் மைண்டு பாதிக்கும், மனநலம் பாதிக்கும். ஏன்னா சந்திரன் சேர்ந்த கிரகத்தை பொறுத்து, ராகுவோட சேர்ந்துருந்தால் சொல்லவே தேவையில்லை. ராகுவோட சேர்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக மைண்டு டிப்ரெஷன்லேயே இருக்கும். எதை எடுக்கிறோம் எதை செய்கிறோம்னே தெரியாது, அது மாதிரிலாம் கொடுக்கும். அதனால் கொஞ்சம் கவனம் தேவை. இது வந்து 41 வயசு வரைக்கும் தான் வருது. அந்த வயசுக்குள்ளே என்ன வருதோ, என்ன எப்படி இருக்கிறீங்களோ அதுக்கு உண்டானதை முயற்சி பண்ணிங்க. சந்திர தசை இது விரையாதிபதி தசை, நிறைய செலவுகளை கொடுக்கும். இன்னொன்று வந்து குரு வக்கர நிவர்த்தி உங்களுக்கு நல்லது பண்ணலாம், ஆனால் அஷ்டம சனி இருக்குது. வக்கர நிவர்த்தினால உங்களுக்கு வந்து பெருசாக கெடுபலன் கிடையாது. மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா அந்த பண வரவு, வேலை வாய்ப்பு இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். சந்திர தசைக்கு அதாவது இந்த சிம்மராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரம், மக நட்சத்திரம், பூரம் நட்சத்திரம், உத்திரம் நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரத்துக்கும் சந்திர தசை நன்மையே செய்யும். இன்னொன்று படிக்கிற காலகட்டத்தில் இருக்கிறீங்கன்னு வச்சிங்களேன், இப்போ 15 to 22 நான் வந்து ஏன் இதை கடைசியாக சொல்கிறேன் அப்படின்னாக்கா, படிக்கிற காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ படிச்சிருங்க, என்ன மாதிரியான கஷ்டம் வந்தாலும் சரி, படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எந்த அளவுக்கு முயற்சி பண்ணி படிக்கணுமோ படிச்சிருங்க. உங்களோட பர்சனல் லைஃப்பில் நீங்கள் எப்படி வேணா இருங்க, அது உங்களோட பிரச்சனை. இருந்தாலும் படிப்புங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ தான் பின்னாடி வரக்கூடிய யோக தசைகளோ அவயோக தசைகளோ அதை சமாளிக்க முடியும். யோக தசையாக இருந்தால் பிரச்சனை இல்லை. ஏன்னா உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய தசை இருந்ததுன்னு வச்சிங்களேன், எங்கள் படிப்பு காலவாரி விட்டுரும். படிப்பு வந்து கை வச்சதுன்னாக்கா ஒருத்தருக்கு படிப்பு தடைப்படுது, படிப்பு சரியாக வரலன்னா கூட பரவாயில்ல, படிக்கிற காலகட்டத்தில் படிப்புங்கிறது ரொம்ப முக்கியமானது. இது பின்னாடி வரக்கூடிய லைஃப் உங்களுக்கு நல்லாயிருக்கும், அதனால் சொல்கிறேன். மற்றபடி இந்த சிம்ம ராசிக்கு சந்திர தசை நன்மையை செய்யும். நன்றி.